வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களத்துல மிகப்பெரிய பரபரப்பு. கரூர் மாவட்டத்துல வாக்காளர்களை அடைச்சு வைக்க திமுக மனித பட்டிகளை தயார் செஞ்சிருக்கிறதா அதிமுகவோட மூத்த தலைவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடும் புகார் ஒன்ன தேர்தல் அதிகாரிகள் கிட்ட கொடுத்திருக்காரு. போட்டோ ஆதாரத்தோட இருக்கிற இந்த புகார்ல வாக்காளர்களுக்கு நாள் ஒண்ணுக்கு ரூபாய் 500 மது சாப்பாடு எல்லாம் கொடுத்து பிரைன் வாஷ் பண்ண திட்டமிட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இத அதிகாரிகள் கண்டும் காணாம இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதிமுகவோட மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட அதிகாரிகள் கிட்ட ஒரு முக்கிய புகாரை கொடுத்திருக்காரு. கரூர்ல இருக்கிற 4 தொகுதி வாக்காளர்களை அடைச்சு வைக்க மனித பட்டிகளை திமுக தயார் செய்வதா போட்டோ ஆதாரத்தோட தான் புகார் கொடுத்திருக்காரு. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதிகள் என்னதுன்னா கரூர், ஆவரங்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை இந்த 4 தொகுதிகள்லயும் இந்த மனித பட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. விஜயபாஸ்கர் அவரோட புகார்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷிஃப்ட் முறையில வேட்பாளர்களை அடைச்சு வச்சு ஒரு நாளைக்கு ரூபாய் 500 மது சாப்பாடு அப்படின்னு கவனிச்சு பிரைன் வாஷ் செய்ய திமுக திட்டமிட்டு இருக்கிறதா புகார்ல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு குழு வாக்காளர்களை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவங்களுக்கு பணம், மது, உணவு கொடுத்து திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி தூண்டுவது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இப்படி ஒரு குழுவை அனுப்பி விட்டுட்டு அடுத்த குழுவை கூப்பிட்டு இந்த முறையை தொடர்றது ஷிஃப்டிங் முறை அப்படின்னு சொல்லப்படுது. விஜயபாஸ்கர் அவரோட புகார் கூட போட்டோ ஆதாரங்களை இணைத்ததா தெரியுது. அந்த புகைப்படத்துல வாக்காளர்கள் தங்குறதுக்கான தற்காலிக தங்குமிடம், அப்புறம் அங்க அமைக்கப்பட்டிருக்கிற படுக்கைகள், அப்புறம் கொஞ்சம் பேரு அங்க குடியிருக்கிறது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கதா சொல்லப்படுது. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற சில கிராமங்கள்ல இந்த மனித பட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவங்களோட இருப்பிடங்கள் பத்தின தகவல்களையும் விஜயபாஸ்கர் தேர்தல் அதிகாரிகள் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காரு. இதுல ரொம்பவே முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இத அதிகாரிகள் கண்டும் காணாம இருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்காரு. தேர்தல் ஆணையம் பணம், மது, பரிசு பொருட்கள் விநியோகம் பத்தி பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கைய அறிவிச்சிருக்கிற நேரத்துல அதிகாரிகள் வேணும்னே பார்த்து கொண்டு இருக்கிறதா விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டி இருக்காரு. தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிற நிலையில ரூபாய் 50,000க்கு மேல பணம் எடுத்துட்டு போனாலே பறக்கும் படையினர் சோதனை செஞ்சு பணம் பறிமுதல் செய்யும் நிலையில இவ்வளவு பெரிய அளவுல பணம், மது விநியோகம் நடக்கிறதா சொல்றது ரொம்பவே கடுமையான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பத்தி திமுக தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலும் வரல. ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக வழக்கமா மறுக்கிறது இருக்குது. இது வேட்பாளர்கள் பரப்பும் பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகாரை வாங்கி கொண்ட தேர்தல் அதிகாரிகள் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? முதல் கட்டமா ஆட்சியர் அப்புறம் தேர்தல் பார்வையாளர்கள் புகார்ல குறிப்பிட்ட இடங்கள்ல ஆய்வு மேற்கொள்வாங்க. அப்புறம் 2வது கட்டமா புகார் உண்மை அப்படின்னு தெரிஞ்சா பறக்கும் படையினர் அப்புறம் நிலையான கண்காணிப்பு குழு அந்த இடங்கள்ல சோதனை நடத்தும். அப்புறம் 3வது கட்டமா பணம், மது, உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டா அந்த வேட்பாளரோட வேட்பு மனு ரத்து செய்யப்படும் அபாயமும் இருக்குது. இந்த சம்பவம் தமிழக தேர்தல் நிர்வாகத்தோட முக்கிய சவால்கள்ல ஒன்ன சுட்டி காட்டுது. தேர்தல்ல பணம், மது, பரிசு பொருட்கள் விநியோகம் அப்படிங்கிறது தமிழகத்துல பல ஆண்டுகளா நிலவும் பிரச்சனை. தேர்தல் ஆணையம் இதை தடுக்கிறதுக்கு கடும் நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் இன்னும் முழுமையா ஒழிக்கப்படல. வாக்காளர்களை அடைச்சு வச்சு அவங்களுக்கான பணம் கொடுத்து பிரெயின் வாஷ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையான குற்றச்சாட்டாகும். இது வாக்காளர்களோட சுதந்திரமான விருப்பத்தை பறிக்கிறதாகும். இது நிரூபிக்கப்பட்டா தேர்தல் ஆணையம் நிச்சயமா கடும் நடவடிக்கை எடுக்கும். நியாயமான தேர்தல் நமது பொறுப்பு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.